அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளைக்கு மட்டும் ஒவ்வொரு பதிவாதான் என்னால போட முடியும். கொஞ்சம் ஊர்ல வேலை இருக்கு நண்பர்களே. என்னால தட்ட முடியல அந்த பயணத்தை. சோ கண்டிப்பா போய் தான் ஆகணும். கதையும் விட முடியல. அதனால 2 பதிவு வாய்ப்பு இல்ல. நிச்சயமா தெரியும். ஒரே ஒரு பதிவு தான் 4 நாளைக்கு. கண்டிப்பா சனிக்கிழமை 2 பதிவா ஆரம்பிச்சிருவேன். வழக்கம் போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 31. காவலர் தலைவன் சொன்ன செய்தியும் காசிபன் இட்ட கட்டளையும். பொன் கொண்டு இழைத்து மணி கொண்டு பதித்தன வாய், மின்னலை கொண்டு இழைத்தவையோ அல்லது சூரியனை கொண்டு சமைத்தனவோ என கண்டவர் மயக்கும் வண்ணம் வான்முகில் தாவி மதியை சென்று முட்டுவது போல காட்சியளித்த மாளிகைகள் அந்த இரவு நேரத்து நிலவொளியில் வர்ணஜால வித்தை காட்டுவது எங்களுக்கு இணை நாங்களே என பறைசாற்றிக் கொண்டிருந்தன. இதற்கு நானும் கூட விதிவிலக்கல்ல என்று கூறுவதைப் போல சுவர்களில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு நிலவொளியில் உருகுகின்ற பசும் பொன்னாக காட்சியளித்த அந்த மாளிகைக்குள் வியப்பும் திகைப்பும் ஒரு சேர தன் மனதில் புகுந்து தாக்கியதால் பொன்னில் வார்த்த சிலையாக நின்றுவிட்ட வித்யதாரிணி குழப்பத்துடன், இளவரசர், படைத்தலைவர் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு சித்தரையும் தீரன் சென்னியையும் மாறி மாறி பார்த்தாள். அவளுடைய குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்த விரும்பாத தீரன் சென்னி, இவர் சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசர்களுள் ஒருவர் என்றான் நிதானமான குரலில். சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசர் என்று ஆச்சரியத்துடன் சொல்லிக்கொண்டே தன் விழிகளை அகல விரித்தாள் வித்யதாரிணி. ஆம், சோழ இளவரசர் அரிகுல கேசரி இவர் என சென்னை பேரறையன் தொடர்ந்தான். வித்யதாரிணி, சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசர் அரச போகத்தை அடியோடு துறந்து நாட்டின் நலத்திற்காக நடுக்காட்டிலும் பாழடைந்த மண்டபங்களிலும் படுத்து உறங்கி பகைவர் நாட்டிற்குள் பலவிதமான வேடங்களில் திரிந்து பகைமையை ஒழிக்க பாடுபட்டு பணியாற்றி வருகிறார். பிறந்த பொன்னாட்டின் பெருமையை நிலைநாட்ட அவர் இழந்த வசதிகள் அநேகம். சோழ நாட்டின் படைத்தலைவன் நான். பாண்டிய நாட்டிற்குள் ஒற்றனாக நுழைந்த நான் உங்களுடைய குடும்ப சிக்கலை அவிழ்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். உங்கள் அன்னையை சந்தித்த போது உங்களுடைய பிறப்பின் மர்மம் எனக்கு தெரிந்தது. இப்போது உங்களுடைய குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்வது உங்களுடைய முடிவில்தான் இருக்கிறது. ஈழ படைத்தளபதி சக்க சேனாபதி வந்து சேர்வதற்குள்ளாக நீங்கள் உங்கள் அன்னையுடன் ஈழத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும். முழுமதி நாளன்று துறைமுகத்திற்கு நீங்கள் வந்தால் மற்ற விவரங்களை அங்கே சொல்கிறேன். உறுதியான கணீர் என்ற குரலில் தீரன் சென்னி சொல்லி முடித்ததும் சிந்தனையில் ஆழ்ந்தாள் வித்யதாரிணி. தான் வசதிகளை துறந்து வர வேண்டும் என்பதற்காகவே தீரன் சென்னி சோழ இளவரசர் அரிகுல கேசரி அனைத்து வசதிகளையும் அறவே துறந்து நாட்டிற்காக பாடுபடுவதை சுட்டி காட்டுகிறான் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டாள். சில கன பொழுதுகளுக்குள் உறுதியான முடிவுக்கு வந்தவள் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று சென்னியை நோக்கினாள். என்னுடைய குடும்பம் இணைய வேண்டும். எல்லா சுகங்களையும் இழந்த என் அன்னை இனியும் காடுகளில் அலைந்து திரிவதை நான் விரும்பவில்லை. ஆகையால் முழுமதி நாளன்று நான் துறைமுகத்திற்கு நிச்சயம் வந்து விடுகிறேன். உறுதியான அவளது முடிவை கேட்டதும் தீரன் சென்னியின் முகம் மலர்ந்தது. சித்தரின் வேடத்தில் இருந்த சோழ இளவரசன் அரிகுல கேசரியை நோக்கினான். படைத்தலைவரே, நீங்கள் சென்று முழுமதி நாளன்று இந்த பெண்ணினுடைய அன்னையை அழைத்துக் கொண்டு நிஜந்தசேனன் மாளிகைக்கு வாருங்கள். நான் அங்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்படி அங்கே சந்திக்க முடியாவிட்டால் துறைமுகத்திலே உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்ன அரிகுல கேசரி அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானான். உங்கள் கையில் என்று இழுத்தான் தீரன் சென்னி. கவலைப்படாதீர்கள், இன்னும் சில நாட்களில் குணமாகிவிடும் என்ற சோழ இளவல் அரிகுல கேசரி, நீங்களும் இங்கிருந்து விரைவிலே கிளம்பி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சித்தர் வேடத்துடன் புறப்பட்டான். அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் தீரன் சென்னியும் அங்கிருந்து கிளம்பினான். தீரன் சென்னி வித்யதாரிணியின் மாளிகையை விட்டு கிளம்பிய அதே சமயத்தில் ஈழ நாட்டின் அரண்மனையில் ஈழ மன்னர் காசிபனிடம் வித்யதாரிணியின் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை காவலர் தலைவர் விவரித்துக் கொண்டிருந்தான். அரசே, அன்று கோவிலில் ஒரு பைத்தியக்காரிக்கு பறிந்து கொண்டு வந்த எங்களுடன் அவன் சண்டையிட்ட போதே நான் சந்தேகப்பட்டேன். இன்று என்னுடைய சந்தேகம் சரிதான் என்பது தெரிந்துவிட்டது. அவன் வணிகன் என சொல்லிக்கொண்டு நம் நாட்டிற்குள் புகுந்திருக்கிறான். அவனுடைய வான்போர் திறமையை பார்க்கும்போது அவன் சாதாரண வீரனாக எனக்கு தோன்றவில்லை அரசே.
அவன் இங்கிருந்து தப்பி செல்லாதபடிக்கு காவல் ஏற்பாடுகளை துரிதமாக செய்தால் அவனை சிறைப்பிடித்து விடலாம். காவலர் தலைவன் சொன்னதை கேட்டதுமே ஈழ மன்னர் காசிபன் சிந்தனையில் ஆழ்ந்தார். அரசரின் ஆணையை எதிர்நோக்கி நின்றான் அந்த காவலர் தலைவன். தனது சிந்தனையிலிருந்து விடுபட்ட காசிபன், நீ இப்போதே ராஜ நர்த்தகியின் மாளிகைக்கு செல். இன்னும் அந்த மாளிகைக்கு யார் யார் வருகிறார்கள், அங்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அறிந்து கொள். முக்கியமாக வித்தியதாரிணி வெளியே எங்கும் சென்றாலும் அவளை நீ நிழல் போலவே தொடர வேண்டும் என கட்டளையிட்டார். நாளை படைத்தளபதி ஈழத்திற்கு திரும்புகிறார். அவரிடம் இதை பற்றி என்று இழுத்தான் காவலர் தலைவன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் படைத்தளபதியிடம் இதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறேன். இன்னொரு விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலும் நீ அவளை பின்தொடர்வது அவளுக்கு தெரிந்து விடாத அளவில் நடந்து கொள். நீயாக எந்த முடிவையும் எடுத்து செயல்படக்கூடாது. எது நடந்தாலும் என்னிடம் வந்து சொல். பிறகு நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நட. காசிபனின் கட்டளையில் காணப்பட்ட உறுதியும் தெளிவும் அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி என்பதை நிரூபித்தன. ஆகட்டும் அரசே, அப்படியே செய்கிறேன். காவலர் தலைவன் அரசரிடம் விடைபெற்றுக் கொண்டு வித்தியதாரிணியின் மாளிகையை நோக்கி சென்றான். அவன் வித்தியதாரிணியின் மாளிகையை நெருங்கிய போது அந்த இரவு பொழுதில் வித்தியதாரிணி பணிப்பெண் ஒருத்தியை உடன் அழைத்துக் கொண்டு மாளிகையில் இருந்து வெளியேறி வடக்கு திசை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தாள். அதை பார்த்ததும் காவலர் தலைவனின் உள்ளம் வியப்பின் வசப்பட்டது. எங்கு சென்றாலும் பல்லக்கிலேயே செல்லும் பழக்கமுடைய வித்தியதாரிணி அப்போது பல்லக்கில் ஏறி செல்லாமல் காவலர் யாரும் துணையின்றி பணிப்பெண்ணுடன் சென்றது அவனது உள்ளத்தில் சந்தேக வித்தை ஒன்றியது. அவன் வித்தியதாரிணியை பின்தொடர்ந்தான். அகன்று நீண்டு கிடந்த ஆரவாரம் மிகுந்த தெருக்களை எல்லாம் தாண்டி சென்ற வித்தியதாரிணி அனுராதாபுரத்திற்கு அண்மையில் இருந்த காட்டுப்பகுதிக்கு வந்ததும் சற்று தயங்கினாள். அவளுடைய தயக்கத்தை புரிந்து கொண்ட பணிப்பெண், அம்மா, நான் வேண்டுமானால் முதலில் சென்று அவர்கள் இருக்கிறார்களா என பார்த்து வரட்டுமா என கேட்டாள். ஒரு கணம் யோசித்தாள் வித்தியதாரிணி. மறுகணமே உறுதியான முடிவுக்கு வந்தவளாக, வேண்டாம் வேண்டாம், இருவருமே செல்லலாம் என கூறிவிட்டு அந்த காட்டிற்குள் புகுந்தாள். காட்டிற்குள் புகுந்து ரோஹிணி தேவி தங்கி இருந்த அந்த பால் அடைந்த மண்டபத்தை இருவரும் நெருங்கிய போது கையில் ஒரு குறுவாளை தூக்கி பிடித்த வண்ணம் வெறி பிடித்தவளாக தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள் ரோஹிணி தேவி. சக்க சேனாபதி, உனக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. ஈழத்தில் ராஜ நர்த்தகியாக சுகபோகத்துடன் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருந்த என்னை சீர்குலைத்து சிறப்பிழந்து சித்த சுவாதீனம் இழக்க செய்துவிட்ட உன் கொடூர செயலுக்கு சரியான தண்டனையை உனக்கு கொடுக்காமல் இந்த ஈழத்தை விட்டு செல்ல நான் விரும்பவில்லை. நாளை இந்நகருக்கு வருகிறாய் அல்லவா? வா வா, சந்தோஷமாக வா. நாளை இரவு உன் உயிர் உன்னுடைய கொடுமைகளுக்கு ஆளாகி அல்லலுற்று அழுது அரற்றிக் கொண்டு திரிந்த என்னால் மேல் உலகம் சென்று நரகத்தில் அடைக்கலம் புகப் போகிறது. வெறி கொண்டவளாக பலமாக சிரித்தாள் ரோஹிணி தேவி. வித்தியதாரிணியின் மெய் சிலிர்த்தது. அம்மா, மெதுவான குரலில் அழைத்தாள். சட்டென குறுவாளை இடுப்பில் சொருகிக் கொண்டு திரும்பி பார்த்த ரோஹிணி தேவி நில ஒளி தன் மீது விழும்படியாக நின்றிருந்த வித்தியதாரிணியை கண்டதும் ஒரு கணம் திகைத்தாள். அடுத்த கணமே, வித்தியதாரிணி என்று ஓடி வந்து அவளை அணைத்துக் கொண்டு விம்மினாள். அந்த அணைப்பில் தாய்மையின் பரிபூரண சக்தியை உணர்ந்தாள் வித்தியதாரிணி. அப்படி உணர்ந்ததால் அம்மா அம்மா என்று நெகிழ்ந்த குரலில் அழைத்தாலே தவிர அவளால் அந்த சமயத்தில் வேறு எதுவும் பேச இயலவில்லை. வித்தியதாரிணி, இத்தனை வருடங்கள் சக்க சேனாபதியால் பிரிக்கப்பட்டிருந்த நாம் ஒன்று சேரும் நாள் வந்துவிட்டது. சோழ நாட்டில் வந்திருக்கும் அந்த பையன் இன்று உன்னை அழைத்து வருவதாக சொன்னான். ஆனால் உனக்கு பதிலாக உன் சகோதரி விஜய தரங்கிணியை அழைத்துக் கொண்டு வந்தான். இடைமறித்தாள் வித்தியதாரிணி. உருவத்தில் என்னை போன்றே இருக்கும் என் சகோதரியை நான் சந்திக்க வேண்டும். அன்னையின் அணைப்பில் இருந்து விடுபட்டாள் வித்தியதாரிணி. முழுமதி நாளன்று விஜய தரங்கிணியை நீ சந்திக்கலாம். நம்மை சோழ நாட்டிற்கு அழைத்துச் செல்ல போவதாக அந்த பையன் என்று நிறுத்தினாள் ரோஹிணி தேவி. அவர் சாதாரணமானவர் அல்லர். சோழ நாட்டின் படைத்தலைவர். அது மட்டுமல்ல, அவருடன் சோழ நாட்டின் இளவரசர் அரிகுலகேசரியும் இங்கு வந்துள்ளார் என்றாள் வித்தியதாரிணி. அப்படியா?
என ஆச்சரியத்துடன் கேட்டவள், அப்படியானால் நிச்சயம் நீங்கள் இருவருமே படைத்தலைவருடன் சோழ நாட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு அங்கிருந்து மதுரைக்கு சென்று உங்கள் தந்தையை சந்தியுங்கள் என்றாள் ரோஹிணி தேவி. அப்படியானால் நீங்கள் எங்களுடன் என்று வியப்புடன் கேட்ட வித்யதரணியின் மனதில் சற்று முன்னால் தன்னுடைய அன்னை வெறி கொண்டவளைப் போல பேசிய வார்த்தைகள் நிழலாடின. நானா? நான் பழிக்கு பழி வாங்காமல் இங்கிருந்து வரமாட்டேன் என்றாள் ரோஹிணி தேவி உள்ளடங்கிய குரலில். தாயே, விதியின் சுழற்சி விந்தையானது. பிறந்தவுடன் என்னை உங்களிடமிருந்து பிரித்த விதி என்னை கொன்றுவிடவில்லை. மாறாக பகை உள்ளத்தில் பாச உணர்வை ஊட்டி என்னை வளர்க்க தூண்டி இருக்கிறது. ஈழப்படைக்கு தளபதி என்னை உங்களிடமிருந்து பிரித்த கொடுமைக்கு பிராய்ச்சித்தமாக இன்று வரையில் எனக்கு எவ்விதமான குறையும் இல்லாமலே வளர்த்திருக்கிறார். என் வளர்ப்பு தந்தை அவர் கொடியவராக இருக்கலாம். ஆனால் என் விஷயத்தில் உண்மையிலேயே களங்கமற்ற அன்பை பொழிந்து வளர்த்தவர். நீங்கள் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றதும் ஆத்திரத்தில் அறிவிழந்து அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிறகு உண்மை அவரது உள்ளத்தை சுட்டிருக்க வேண்டும். கொன்றுவிட எண்ணி கொண்டு சென்ற என்னை இன்றளவும் கடிந்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசியதில்லை அம்மா. அப்படிப்பட்டவரையா கொல்ல நினைக்கிறீர்கள்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். இனிமேலாவது பிரிந்த குடும்பம் நிறைந்த அமைதியோடு ஒன்று கூடட்டும். அன்னையின் கரங்களை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள் வித்யதாரிணி. அதுவரையில் மறைவிலே நின்றபடி அங்கு நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த காவலர் தலைவன் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து மன்னனிடம் செய்தியை தெரிவிக்கும் ஆர்வத்துடன் அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றான். அவன் அங்கிருந்து நகர்ந்த மறுக்கணம் மற்றொரு மறைவிடத்திலிருந்து வெளியே வந்த சென்னை பேரரையன் நிதானமாக ரோஹிணி தேவியும் வித்யதாரணியும் நின்றிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.